வெல்கம் டு விஏபி விக்கி ஃபுட் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது செம்மையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன கண்டென்ட்டாக இருக்க போதும் பார்த்தீங்கன்னா, கம்பெனி நேம், ஜாப் ரோல், லொக்கேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டோட்டல் ஆஃப் வேகன்சி, சேலரி, கான்டாக்ட் டீட்டெயில்னு பற்றி ஜாப் ரோலை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ ரீட்டைல் அப்படிங்கிறது. எஸ்பிஐலேருந்து பேங்க் ஜாப் வந்திருக்கு. உங்களுக்கு சேல்ஸ் அண்ட் டீம் லீடர் பொசிஷன் பார்த்திங்கன்னா வேகன்சி வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாப் ரோல் என்னன்னு பார்த்திங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், டீம் லீடர் சொன்ன பார்த்திங்கன்னா, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னா இன்சைட் ஸ்டோரில் தான் பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்க மாதிரி இருக்கும். எந்த விதமான டார்கெட்டும் கிடையாது. பெர்மனன்ட் ஜாப் சொல்லியிருக்காங்க. இன்சைட் டு மால், பெட்ரோல் பங்க் அந்த மாதிரிலாம் சேல்ஸில் இருக்கும் உங்களுக்கு. டீம் லீடரை பார்த்திங்கன்னா டீம் ஹேண்ட்லிங், டார்கெட் பேஸ்டு, பெர்மனன்ட் ஜாப் ரோலு, சேல்ஸ் டீம் கொலாபரேட் பண்ணுறது, அதே போல் டீம் ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி. இது வந்து கிரெடிட் கார்டு செக்ஷனில் பார்த்திங்கன்னா இப்போ வேகன்சி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை பற்றி சேல்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 12th பாஸ் கேட்டிருக்காங்க, எனி டிகிரியும் கேட்டிருக்காங்க, பிஜி கேட்டிருக்காங்க, டிப்ளமோ கேட்டிருக்காங்க. சேல்ஸுங்கிற பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் பேசிக்கான குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கேட்க கிடையாது. அவங்க ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் பரவாயில்லைனாங்க. மேல் கேண்டிடேட் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேணும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்கள் இப்போதைக்கு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டம், நம்ம மாவட்டம், மதுரை மாவட்டம், 2 மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் நியர்பை பிரான்ச்சஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த வேகன்சி போட்டிருக்காங்க. நீங்கள் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் நியர்பை பிரான்ச்சுக்கிட்ட இந்த வேகன்சிலாம் நீங்கள் கேட்டு வாங்கியிருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 வேகன்சிக்கு மேலே இருக்குது. ஜாப் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த பேங்க்ஸ் ஜாப்லாம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சீக்கிரம் போய் காண்டாக்ட் பண்ணி ஹெச்ஆர்கிட்ட நீங்கள் டீட்டெயிலாம் கேட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சேலரி பார்த்திங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 70,000 ப்ளஸ் இஎஸ்ஐ, பிஎஃப் அண்ட் இன்சென்டிவ் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ். எந்த விதமான டார்கெட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. டீம் லீடருக்கு பார்த்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சென்டிவ் பேஸ்ட் ஆன் உங்களோட ஓன் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். உங்கள் டீம் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி பே ஸ்கேல் உங்களுக்கு பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி ஹெச்ஆர்கிட்ட மற்ற டீட்டெயிலும் கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் டீட்டெயிலாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஹெச்ஆர்கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக தெளிவாக கேட்டுக்கோங்க. போல் நீங்கள் கொண்டு போகிற டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்யூம் ஆகட்டும், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த மாதிரி எல்லா ப்ரூஃபையும் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. வேறு எந்த விதமான டாக்குமெண்ட் பற்றி கொஸ்டினாக இருக்கட்டும், வேலையை பற்றி கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணி தெளிவாக கேட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் மை வீடியோஸ் கை. இதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, வேறு இன்ஃபர்மேஷனான எந்த விஷயங்களாலும் சரி நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ரெகுலராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பிளாக் வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒவ்வொரு வீடியோலையும் எஃபர்ட் போடுறேன். அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் ஒவ்வொரு வீடியோக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.